அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மம்தானியின் வெற்றி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பிரிக்க நாடான உகாண்டால பிறந்தவர் தான் இந்த மம்தானி. ஓகேங்களா? ஸோ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு இந்திய வம்சாவளியினர் அப்படிங்கிற ஒரு ஒரு பின்புலமும் இருக்க தான் செய்யுது. 34 வயசான இந்த மம்தானி அப்படிங்கிறவரு, அமெரிக்காவோட வர்த்தக தலைநகரான நியூயார்க்கோட மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நியூயார்க் மேயராக தேர்ந்தெடுக்கக்கூடிய முதலாவது இந்திய வம்சாவளியினராகவும் இவர் வந்து பார்க்கப்படுறாரு. இஸ்லாமிய பின்புலமும் இவருக்கு உண்டு. சரிங்களா? நியூயார்க் நகரத்தோட 111வது மேயரா இருக்காரு. இந்திய வம்சாவளி அப்படிங்கிறனால இவர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத தாண்டி பார்க்கிறப்ப, அவரோட வெற்றிக்கு 3 காரணங்கள் இருக்கு. ஓகேவா? நியூயார்க் அப்படிங்கிற அந்த சிட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர்கள் அதிகமாகவும், ஆ குறிப்பா இனச் சிறுபான்மையினர் அதிகமாக, உழைக்கும் வர்க்கத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதேமாரி அமெரிக்க அரசியல் மீது வெறுப்புடையவர்கள் வந்து அதிகமா அங்க இருப்பாங்க. ஓகேங்களா? பெரிய லெவல்ல இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படிங்கிறது அங்க வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? அது ஒரு காரணமா இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியூயார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து வாடகை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அதனால தான் நியூ ஜெர்சில நெறைய பேர் வந்து இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆ குழந்தைகள் பராமரிப்பு காப்பகம், இலவச பொது போக்குவரத்து இந்த மாதிரியான வாக்குறுதிகளும் அவர வெற்றி அடைய செஞ்சிருக்கு. 3வதா பார்க்கிறப்ப, இளம் வாக்காளர்கள் அதிகமா இவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. குறிப்பா அரசியல் கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவருடைய வயதையும், இவருடைய அந்த அனுபவத்தையும் வந்து ரொம்ப கேலி செஞ்சிருப்பாங்க. அது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள அவருக்கு சாதகமாக ஈர்த்திருக்கு. ஸோ இவர் ஒரு இந்திய வம்சாவளி அப்படிங்கிறனால தெரிஞ்சுக்கிறோம். மம்தானி அப்படிங்கிறவரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.